ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுஷா பேசுறேன் கோரல் எஜுகேஷன் சர்வீஸ்ல இருந்து. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண காலேஜ் பேர் வந்து தவேர் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. பர்சனலி இந்த காலேஜ்க்கு நான் விசிட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்ல ரொம்ப டிமாண்ட் எதனாலனா மாஸ்கோல இருந்து ரொம்ப கிட்டக்க அண்ட் ரீசனபிள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும் எந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, எந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன், கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எல்லாம் இந்த இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அபவுட் த யூனிவர்சிட்டி. அதை தவிர நான் இதில் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். சிட்டி எப்படி, அங்கே எங்கே போகிறது, உங்களுக்கு ரெகக்னேஷன் என்னென்ன, மீடியம் ஆஃப் ஸ்டடி, ரேங்கிங், கிளினிக்கல் எக்ஸ்போஷர், என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஃபீஸ் எவ்வளவு, பட்ஜெட் நம்ம எவ்வளோ எடுத்துட்டு போகணும், எல்லாம் கவர் ஆயிருக்கும். இதை தவிர உங்களுக்கு எதுவும் குவெரிஸ், ஏதாவது டவுட், இல்லை வேற யூனிவர்சிட்டி பத்தி தெரியணும், பர்டிகுலரா வேற கண்ட்ரீஸ்ல வேற எங்கெங்க போகலாம் அப்படின்னு பத்தி தெரியணும்னா எங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க உங்களுக்கு 24/7 சப்போர்ட் இருக்கு. நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம் உங்க ப்ரொஃபைல் அண்ட் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ அபவுட் த யூனிவர்சிட்டி. இப்போ யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 1954 நம்ம சொல்லுவோம் எஸ்டாப்ளிஷ் ஆனது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு. 1902லயே உங்களுக்கு வந்து லெனின்கிராட் டென்டல் இன்ஸ்டிடியூட்டா இருந்தது. அதாவது முதல்ல வந்து செயின்ட் பீட்ஸ்பர்க்ல லெனின்கிராட் அந்த இதுல இருந்தது. அதுக்கப்புறம் 1936ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் டென்டல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆச்சு. ப்ராப்பரா 1954ல இருந்து தவேர் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தவேர்ன்ற இடத்துல தான் இது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. 1968லயே நிறைய ஃபாரின் ஸ்டூடெண்ட் பாஸ் அவுட் ஆயிட்டாங்க அங்க. ஸோ காலேஜோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் முந்தி இருந்தே போய்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு தேதியிலுமே 42 கண்ட்ரீஸ்ல இருந்து பிள்ளைங்க வந்து அங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் பார்த்தீங்கன்னாவே ஷாக்கிங்கா இருக்கும். லாஸ்ட் இயர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி போனது வந்து தவேர் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில தான். மற்றபடி காலேஜ் வந்து 60 டிபார்ட்மெண்ட்ஸ், நல்ல லைப்ரரி, ஈவன் ஹாஸ்டல்லுமே எல்லாமே உங்களுக்கு வைப்ரண்ட் இது இருக்கும் கல்ச்சர். உங்களுக்கு கிளினிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா தான் இருக்கு. யூ ஹாவ் ஃபுட்பால், ஹேண்ட்பால், எல்லா ஃபெசிலிட்டிஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல பேஸ்கெட் பால் எல்லாமே இதுல வந்து இன்வால்வ்டா இருக்கு. ஸோ பொதுவாக யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஆல் த திங். பர்சனலி விசிட் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து பேசியிருக்கேன். ஸோ தே ஆர் குவைட் ஹாப்பி. இப்போ அபவுட் த சிட்டி. ஸோ தவேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்கோல இருந்து ரொம்ப கிட்டக்க அண்ட் இட் இஸ் நியர் டு த வால்கா ரிவரோட பீகான்ல இருக்கு. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கல்ச்சரல் லெகசி. ரஷ்யானே எடுத்தீங்கன்னாவே எல்லா இடமுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ இட் இஸ் குட் ஸ்மால் மிட் சைஸ்ட் சிட்டி. பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேர் இருக்காங்க. 4.27 சம்திங். அண்ட் கிளைமேட் வைஸ் பொதுவாக விண்டர்ல எப்படின்னாங்க ஹார்ஷாக தான் இருக்கும். உங்களுக்கு நியர் டு -25 டிகிரி வரை டிப் ஆகும். -25-30 டிகிரி வரை டிப் ஆகும். ஆனால் என்னன்னா ஹீட்டிங் சிஸ்டம் அவ்வளோ நல்லா இருக்கும். உங்களுக்கு காலேஜையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்படித்தான் இருக்கும். ஈவன் இந்த நீங்கள் தங்கியிருக்க ஹாஸ்டல் பிள்ளைங்க வந்து எந்த வார்மர்ஸ் எதுவுமே போடாம தான் இருப்பாங்க. வெறும் உங்களுக்கு எப்போ தேவைப்படும்னா ஹாஸ்டல்ல இருந்து வெளியில வரும்போது, காலேஜ் போகும்போது, அந்த இடையில இருக்கிற டைம்ல தான் உங்களுக்கு வந்து ஸ்னோ இந்த இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பட் போய் ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே பிள்ளைங்க வந்து கிளைமேட்டுக்கு வந்து அக்ளமடைஸ் ஆயிடுவாங்க ஈஸியா. ஸோ திஸ் இஸ் அபவுட் த சிட்டி பாப்புலேஷன். பாப்புலேஷன் எதனால மென்ஷன் பண்ணணும்னா கிளினிக்கல் எக்ஸ்போஷர், பேஷண்ட் இன்ஃப்ளோ எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. இட்ஸ் அ மிட் சைஸ்ட் ஸ்மால் சிட்டி. உங்களுக்கு பாப்புலேஷன் வைஸ் பார்த்தோம்னா எப்படி போறது, இது எப்படி போகலாம்? டெல்லி டு மாஸ்கோ. அண்ட் மாஸ்கோல இருந்து ரொம்ப தூரமே இல்லை, வெறும் 180 கிலோமீட்டர் தான். அதாவது நியர் டு 2.5 to 3 hours நீங்க அங்கே ரீச் பண்ணிடலாம். யூ கேன் டேக் அ ட்ரெயின், பஸ், கேப், இதில் தான் பொதுவாக பிள்ளைங்க போவாங்க. அதை தவிர ரேரா ஃப்ளைட் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப எனக்கு அப்படி போவேணான்னு நினைச்சீங்க 45 minutes ஆகும். பட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஏர்போர்ட் மாறுறது, உங்க லக்கேஜ் மாற்றுறது. ஸோ ஸ்டூடெண்ட் யூஸ் டு ப்ரிஃபர் த பஸ், கேப் ஆர் இந்த ஃபெசிலிட்டிஸ் தான். அடுத்து வர்றது வந்து ரெகக்னிஷன். ஸோ இட்ஸ் வேர்ல்டு வைட் அக்செப்டட். இது வந்து என்எம்சி கைட்லைன்ஸ் ப்ராப்பராக உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. WDOMSல உங்களுக்கு லிஸ்டட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து வேர்ல்டு வைடு உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. ECFMG, ஃபெய்மர், ஈவன் MCC கனடா, எங்கனாலும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதாவது USMLE கொடுத்து மாஸ்டர்ஸ் நீங்கள் USA பண்ணுறீங்க, இல்லை பிளாப் கொடுத்து UK போகணுமா, இல்லை ஆஸ்திரேலியா போகணுமா, AMC கொடுத்து எல்லாமே பாசிபிள் பிகாஸ் இட் இஸ் வேர்ல்டு வைட் recognized. அடுத்து மீடியம் ஆஃப் ஸ்டடி. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபாலோயிங் NMC கைட்லைன்ஸ் சொன்னேன். ஸோ கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் மீடியம் தான்.
உங்களுக்கு பதிலே சொன்னேன் 1968ல இருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ எப்படி இருக்கும்னா பைலிங்குவலா இருந்தது. 3 இயர்ஸ் பிள்ளைங்க வந்து ரஷ்யன் லாங்குவேஜ்ல படிப்பாங்க, 3 இயர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல. ஆனா இப்ப எப்படி வந்துருச்சுன்னா ஆஃப்டர் என்எம்சி கைட்லைன்ஸ் இட் ப்ராப்பர்லி ஃபாலோஸ் 2021ல இருந்து இட் பிகம் இங்கிலீஷ் மீடியம். ஸோ ஒரு இது எப்படின்னா இது வந்து ரொம்ப பழைய நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, உங்களுக்கு தான் தெரியுமே, கசான், கோர்ஸ்க், இதெல்லாம் ரொம்ப வருஷமாவே இங்கிலீஷ் மீடியம்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் when I talk about தவே, இது வந்து 2021ல இருந்து ஆரம்பிச்சு. பட் ஃபேக்கல்டிஸ் ஆர் குட், அவங்களுக்கு நல்லா நானே நிறைய பேர்ட்ட பேசினேன். ஸோ இங்கிலீஷ்ல நல்லா பேச முடியுது. ஸோ இட் பிகம்ஸ் இட் இஸ் நாட் லைக் டிரான்ஸ்லேட்டர் வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு ஃபேக்கல்டிஸ்க்கு தே நோ த ப்ராப்பர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆல்சோ. அடுத்து ரேங்கிங் அண்ட் எஜுகேஷனல் திங். ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் ரேங்கிங் இட் அஸ் வெரி குட் காலேஜ் பிகாஸ் உங்களுக்கு அங்கே நிறைய ஃபெடரல் யூனிவர்சிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அங்கே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இந்த பட்ஜெட் எடுத்து பார்க்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது ரேங்கிங் இஸ் வித் லோ தான். கண்ட்ரி ரேங்க் பார்த்தீங்கன்னா 250, ஈவன் வேர்ல்டு ரேங்க் பார்த்தீங்கன்னா நியர் டு 6800 அபவ். பொதுவாகவே 5000 அபவ் போச்சுனாவே ஐ வில் நாட் ரேட் இட் ஆஸ் அ வெரி குட். என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ரேங்கிங் அண்ட் எஜுகேஷனல் குவாலிட்டி ஓகே ஓகே குட்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. நான் எக்ஸலண்ட்னு போட்டிருந்தா டெஃபினெட்லி என்னை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டட் காலேஜஸ் ஆகும். இட் இஸ் அ குட் ஆப்ஷன், மோசம்னு இல்லை. பட் ஓவரால் கண்ட்ரி ரேங்கிங் உங்களுக்கு இன்னும் வேற வேற காலேஜஸ்ல பெட்டராகவும் ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த பட்ஜெட் காலேஜஸ்ல. நெக்ஸ்ட் இஸ் கிளினிக்கல் எக்ஸ்போஜர். உள்ளேயே அவங்களுக்கு 2 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கம்ப்ளீட்லி டென்டல் கேர், அங்கே உங்களுக்கு அடல்ட்ஸ் அண்ட் பீடியாட்ரிக் 2 பேர் இதுமே இருக்கு. அதர் தேன் தட் மல்டி ஃபெசிலிட்டி டிசிப்ளினரி கிளினிக்கும் இருக்கு. இங்கேயும் வந்து சில பிள்ளைங்களுக்கும் இருக்கு, அடல்ட்ஸும் வந்து பார்க்குற மாதிரி. ஸோ அதனால ப்ராப்ளமே இல்லை. தே ஹாவ் தேர் ஓன் கிளினிக். உங்களுக்கு பேஷண்ட் ஃப்ளோவும் இந்த இதில் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு 1200 பேர் இருக்காங்க. ஆக்சுவலி அதுதான் கொஞ்சம் அலார்மிங் சைன். பிகாஸ் லாஸ்ட் இயர் வந்து இன்டேக்ல பார்த்தோம்னா நிறைய பிள்ளைங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பர்சனலி நான் வந்து ரொம்ப க்ரௌடட் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் பாஷ்கீர்ல எல்லாம் வந்து இந்த ரெஸ்ட்ரிகேஷன் ஆனதே வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸை விட நிறைய எடுக்கிறனால தான். பட் இப்போ வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் கொஞ்சம் பர்டிகுலராக இருக்காங்க. 2026ல கரெக்டாக எவ்வளோ இன்டேக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எகெயின் இன்னைக்கு தேதியில நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்தியன் மெஸ் இருக்கு, பீட் வெஜ் நான்வெஜ், அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. நெக்ஸ்ட் எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோ. எகெயின் இது வந்து கம்மியாக தான் இருக்கு. நான் வந்து ஒரு 10 வருஷத்தோட சொல்றேன். இட் கோஸ் பிட்வீன் 14, 16, 20, 25% தான் பாசிங் ரேஷியோ. பட் இது வந்து டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் அப்பியர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் 2 தடவை இருக்கும் எஃப்எம்ஜி எக்ஸாம் வருஷத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணலைன்னா செகண்ட்ல அப்பியர் பண்ணுவாங்க. ஆனா பொதுவா என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்றது இதுதான், செகண்ட் இயர்லயே போனோடனே படிக்க ஆரம்பிச்சிடணும் பிள்ளைங்க. அது ப்ராப்பரா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆனால் ரஷ்யால அட்வான்டேஜ் அப்படின்னா 100% அட்டெண்டன்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து கிளியர் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான். ப்ராப்பரா படிச்சாங்கன்னா இட் இஸ் நாட் தட் டஃப் எக்ஸாம் இட் செல்ஃப். ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். பிள்ளைங்க அதுல கவனமா இருந்துட்டாங்கன்னா பண்ணிடலாம். ஆனா ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா இதோட இது வந்து 25% தான். ஆனா ரஷ்யானே எடுத்துக்கிட்டோம்னா அந்த 40-45 வரை போகுதுங்க. நெக்ஸ்ட் இஸ் டியூஷன் ஃபீஸ். இது பாத்தீங்கன்னா 4,30,000 ரூபாய் உங்களுக்கு வருது டியூஷன் ஃபீஸ் மட்டும். விச் இஸ் அகெயின் ரீசனபிள். வருஷத்துக்கு வருது. உங்களுக்கு ஓவரால் 6 வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னா நெருக்கி 25,80,000 வரும். இதை தவிர என்னென்ன சார்ஜஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஹாஸ்டல் சார்ஜஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஹாஸ்டல்ஸ் இருக்காங்க. ஸோ நியர் டு 1544 சீட்ஸ் இன்னைக்கு தேதிக்கு இருக்கு. அது ஃப்ரீஸ் எப்படி போகும்னா பிரைவேட் ஹாஸ்டலோடது வந்து 80,000 to 1,20,000 டிபெண்ட்ஸ் ஆன் த அவைலபிலிட்டி. நெருக்கி இந்த வட்டம் நாங்கள் 98 to 1 lakh ஆகும்ன்றது ஒரு கணக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதே ஹாஸ்டல்ல பிள்ளைங்க 6 வருஷம் கண்டினியூ பண்ணணும்னா 6 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். அதே மாதிரி பொதுவாக பிள்ளைங்க என்னன்னா செகண்ட் இயர்ல இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல் எடுப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்டல் எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 18,000 to 20,000 தான் வரும். ஸோ ஓவரால் அப்போ அந்த 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தான் வரும். ஸோ டிபெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்றது. அதே மாதிரி செகண்ட் இயர்ல இருந்து நீங்க வந்து தனியா ரூம் எடுத்து தங்கணும்னு நினைச்சீங்கன்னா பாதி விலையும் ஆகும். அவங்களா செல்ஃப் குக் பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் அது வந்து கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகும்.
அதை தவிர நான் எப்பயுமே பர்சனல் எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்கும். எந்த காலேஜ் நீங்க எடுக்கிறீங்களாலும், இப்போ இதெல்லாம் ஒரு கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 32 லட்சம் வருதா, எந்த காலேஜுக்கு கனெக்ட் பண்ணீங்கனாலும் நீங்க வந்து பர்சனல் எக்ஸ்பென்ஸ்ன்னு ஒரு 9 to 10 லட்சம் வச்சுக்கோங்க. எதனாலன்னா வருஷம் வருஷம் பிள்ளைங்க வந்து அவங்க வெக்கேஷன் அப்ப வந்து போறது இருக்கும், இந்தியாவுக்கு வந்து போற செலவுன்னு ஒன்று இருக்கும். அதை தவிர பர்சனல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், வெளியில எங்கேயாவது வெளியில போயிட்டு வர்றது அந்த இதெல்லாம். ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா மெஸ்ஸோட கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் மெஸ் வந்து $1,500 ஃபர்ஸ்ட் இயர் கம்பல்சரியா இருக்கும் உங்களுக்கு. அது ஒரு மெஸ்ஸோடது. செகண்ட் இயர்ல இருந்து அவங்க செல்ஃப் குக் பண்றாங்கன்னா $500-600 பிள்ளைங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அது டிபெண்ட்ஸ் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து. ஸோ பர்சனல் எக்ஸ்பென்ஸ் எப்பயுமே வந்து 9 to 10 லட்சம் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஐ வில் நாட் ரியலி ரெக்கமெண்ட் திஸ் காலேஜ் அந்த லெவல்ல. பட் நீங்க இது எனக்கு தான் வேணும் அப்படின்னா என்னோட சஜஷன் முதல்ல அப்ளை பண்ணிருங்க. அண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டல் கிடைக்குதா என்னன்றதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். இதோட அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் எதனால நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணலைன்னா, லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் இன்டேக் வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு. அது ஒண்ணு. ரேங்கிங் வந்து இதை விட பெட்டர் ரேங்க் யூனிவர்சிட்டி கிடைக்குது. அதாவது முதல்ல இப்பயே அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் இருக்கும். ஏன்னா அதுல எல்லாம் வெறும் 250-300 சீட்டு தான். ஸோ அது அதர் தேன் தட் உங்களுக்கு இதுல அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப கிட்டக்க, மாஸ்கோல இருந்து கிட்டக்க. பட் இட் இஸ் நாட் அ வெரி பிக் சிட்டி. எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. ரஷ்யா இஸ் டூ பிக். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உள்ளேயே பாத்தீங்கன்னா 11 டைம் ஜோனே டிஃப்ரெண்ட் ஆகும். பட் நிறைய ஃபெடரல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு. உங்க பட்ஜெட் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இதை நெருக்கி லிவிங் காஸ்ட் அது இதுன்னு எல்லாம் போட்டோம்னா 42 லட்சம் கிட்ட உங்களுக்கு வரும். ஸோ அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கொஞ்சம் நீங்க அதோட கொஞ்சம் பட்ஜெட் கூடணும்னு நினைச்சீங்கன்னா எம்பி ஆக்ரா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ப்ராப்பர் ரிசர்ச் யூனிவர்சிட்டி, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ரேங்கிங் இஸ் குட், ஓவரால் கண்ட்ரி ரேங்கிங் நல்ல கம்மியா இருக்கும். அதனால இதை வந்து நீங்க நல்லா ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பட்ஜெட் இதோட ஸ்லைட்லி கம்மியாக இருந்தாலும் சைபேரியன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் பார்க்கலாம். இதெல்லாம் எதனாலனா ரேங்கிங், இவங்களோட எஃப்எம்ஜி பாசிங் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா 35-40% மேல இருக்கும். இங்க வந்து அது கொஞ்சம் கம்மி. அத ஒரே காரணத்தினாலதான். மற்றபடி அட்மிஷன் பண்ணணும்னா யூ கேன் ஆல்வேஸ் கனெக்ட் வித் அஸ். மற்றபடி ஆப்ஷன்ஸ் பண்றீங்க, இந்த காலேஜ் தான் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணிடுவோம். வேற எந்த காலேஜ் இல்ல கண்ட்ரில உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு, ப்ராப்பர் என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றாங்களா, அதனாலுமே நீங்க எங்ககிட்ட கோஆர்டினேட் பண்ணிருங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க வந்து கைட் பண்ணிடுவோம். என்னோட நம்பர் இங்க உங்களுக்கு விசிபிளா இருக்கும், நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட சர்வீசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கவர்டு. உங்களோட என்ன காலேஜ் ஆப்ஷன்ஸ் நாங்க வந்து கிளியரா சொல்லிடுவோம். இது பிளஸ் இது மைனஸ் ஸ்டூடெண்ட்ஸோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடுவோம். அது உங்களுக்கு டாக்குமெண்டேஷன், ஏன்னா அது டிரான்ஸ்லேஷன் இருக்கும், நமக்கு ரஷ்யன் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், நாட்ரி எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு வந்து எங்க இதுல வந்து பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து இன்விடேஷன் லெட்டர் வரும், யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல எந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ வி கைட் எவ்ரி திங். அது மாதிரி டிராவல் பண்ணும்போது ஃபுல் அசிஸ்டன்ட், பிக்கப் அங்க ட்ராப் பண்ணி இங்க ட்ராப் பண்றது, பிக்கப் அங்க பண்ணி யூனிவர்சிட்டியில வரைக்கும் செட்டில் பண்றது, ஹாஸ்டல்ல செட்டில் பண்றது, உங்களுக்கு அங்க போய் சிம் கார்டு கொடுக்கறது, அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சிம் கார்டு கொடுக்கறது, போலீஸ் வெரிஃபிகேஷன், அங்க மெயின் பேசிக் இது. அங்க ஒரு ஃபுல் பயோமெட்ரிக் செக்அப் நடக்கும். அந்த அமௌண்ட் வந்து நீங்க ஆக்சுவல்ஸ் அங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து அங்க வந்து நாங்க பண்ணிடுவோம். உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஐ மீன் வி வில் தேர். இன்ஃபேக்ட் நாட் ஒன்லி நவ், டில் யுவர் 6 year பிளஸ் இங்க வந்து நீங்க வந்து எஃப்எம்ஜி கிளியர் பண்ணி டாக்டரா ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். கம்ப்ளீட்டா டேக் கேர் பண்ணுவோம். எங்களோட கன்சல்டேஷன் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா நாங்க 85,000 பிளஸ் ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ எப்படி பே பண்ணணும்ன்ற பிரேக்கப்பும் இருக்கும். உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் கொடுத்துருக்க நம்பருக்கு கோஆர்டினேட் பண்ணுங்க. அநேகமா இந்த வீடியோல உங்களுக்கு கொஞ்சம் நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர ஏதாவது பர்டிகுலர் யூனிவர்சிட்டியை பத்தி பண்ணணும் வீடியோ நினைக்கிறீங்கனாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட்.